வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த லட்டு செஞ்சு கொடுக்கலாம். கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் கப்பில் சின்ன கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு அளவு எடுத்து நல்லா கடலைப்பருப்பை கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறின பருப்பை இந்த பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறினதை நல்லா தண்ணியை நல்லா ஒட்ட வடியை விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு, தண்ணி ஊற்றாதீங்க, கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதே நேரம் பருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க கொரன்னு. எக்காரணம் கொண்டு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்ச உடனே ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலைப்பருப்பு, அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கட்டிகள் தட்டத்தான் செய்யும், ஆனால் கட்டிகளை பூரா நீங்கள் உடச்சி விட்டுக்கிட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கட்டிகள்லாம் ஊற்று விட்டுக்கோங்க. கட்டிகள் இருக்கத்தான் செய்யும், ஏன்னா நம்ம வேக வைக்கல இல்லையா, பச்சையாக அரைச்சி தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா உதிர்ந்த வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக. உங்களுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிர்ந்து கொடுத்து கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் லேசாக விப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துடும். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துக்கிட்டு அதில் 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு ஜீனி, 1/2 கப்பு தண்ணி, இதான் அளவு. நல்லா ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்து கொஞ்சம் பிசுக்கு பதம் வரணும். நம்ம குலோப் ஜாமுன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடுத்த பதம். குலோப் ஜாமுனுக்கு லேசாக பிசுக்கு வந்தால் போதும். இது கொஞ்சம் நல்லா திக்கான பிசுக்கு பதம் வரட்டும். ரொம்ப பிசுக்கு பதம் வர தேவையில்லை, ஓரளவுக்கு கையில் தொட்டு பார்த்தோம்னா பிசுக்குன்னு இருக்கிற அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கலர் ஃபுட் கலரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நல்லா இந்த இப்படி தொட்டு பார்த்தா பிசுக்குன்னு வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலைப்பருப்பு, அதை அதில் கொட்டி கிளறிடுங்க. கொட்டி நல்லா கிளறினீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உள்வாங்கிக்கிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த உடனே இதில் ஆற விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே லட்டுகளாக பிடிச்சிடணும். ஆற விட்டுட்டிங்கன்னா லட்டு பிடிக்க வராது. நல்லா கலவை ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்த உடனே இறக்கி வச்சிட வேண்டியதுதான். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும், உருண்டை வாசமாக இருக்கும். கையில் நெய் தொட்டுக்கிட்டு அளவான மிதமான சூடு இருக்கும்போதே லட்டுகளாக பிடிச்சிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க வந்த உடனே ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது சுலபமான லட்டு, ஹெல்தியானது கூட. சின்ன கப்பில் தான் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கே எத்தனை லட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம சுலபமாக வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்தியானதும் கூட, நெய்யும் அதிகம் தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.